பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம மீனாவும் ராஜையும் கோமதியை நல்லா ஏற்றி விட்டு வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ வழக்கம் போல் தங்கமயில் டிஃபன் கேரியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ நம்ம கோமதி இருந்துக்கிட்டு நீ சரவணனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போ, அவருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போக வேணாம், அவருக்கெல்லாம் கடைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனால் பிடிக்காது, நான் சொல்கிறேன்ல நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு அதிகார தோரணையில் நம்ம தங்கமயில்கிட்ட கோமதி எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தங்கமயில் இருந்துக்கிட்டு டக்குன்னு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு இன்றைக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரட்டுமா, அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு நீ 2 நாளாக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர்றதுனால தான் எங்களுக்கு வேலையே மிச்சமாகுது, உன்னால் முடியலைன்னா எடுத்துகிட்டு வர வேணாமா, முடிஞ்சதுன்னா எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதான் மாமாவே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்காம அவங்க மட்டுக்கும் தங்கமயில் சாப்பாடை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கோமதியால் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல. இங்கே சாப்பாடை கொடுத்துட்டு தங்கமயில் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கு கூட காசு இல்லையாட்டுக்கு கஞ்சை வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ இதில் இருக்காங்களாட்டுக்கு. அங்கே போகிற தங்கமயில் ஏம்மா காய்னாச்சும் போட்டு குழம்பு வச்சுனாச்சும் சாப்பிட்லாம்ல, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, காய் வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இங்கே தங்கமயில் வீட்டில் நடக்கிறது எல்லாமே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி அத்தையும் இந்த ராஜியும் மீனாவும் மட்டும் எப்பயுமே ஒத்துமையாக இருக்கிறாங்க, என்னை அவங்க குரூப்லேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா அவங்கள பிரித்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆக மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு சதித்திட்டத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலோட அம்மா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நம்ம மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுதே ஸ்நாக்ஸு வழக்கம் போல் வாங்கிக்கிட்டு வராங்க. அங்கே வர நம்ம தங்கமயில் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கடையில் இருந்து எதுவும் வாங்கிக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, என் இஷ்டத்துக்கு இருக்க விடுங்களேன் அப்படின்னு நம்ம மீனா தங்கமயில் சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க, அதையே தான் கேட்க முடியாது அப்படின்றாங்க. தங்கமயிலாலையும் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியல. ஃபைனலாக நம்ம கோமதி இன்றைக்கி நானே சமைக்கிறேன், நீ ஒன்றும் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.